அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, மே 31, 2026 முதல் ஜூன் 6, 2026 வரை உள்ள இந்த வாரத்தில் கிரகங்களின் நிலை தொழில், பயணம், ஆன்மீகம் மற்றும் வாழ்க்கை முன்னேற்றம் தொடர்பாக முக்கியமான மாற்றங்களை உருவாக்குகிறது. சில விஷயங்களில் பொறுமையும் நிதானமும் அவசியமாக இருக்கும். ரிஷப ராசியில் இருக்கும் சூரியன் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருப்பதால் தொழில் மற்றும் சமூக மரியாதை தொடர்பான விஷயங்களில் கவனம் அதிகரிக்கும். மேலதிகாரிகளின் பார்வையில் உங்கள் திறமை வெளிப்படும். ஆனால் இது அசுப நிலையாக இருப்பதால் வேலைப்பளு மற்றும் மன அழுத்தம் அதிகரிக்கலாம். பேசும்போது நிதானம் அவசியம். மேஷ ராசியில் இருக்கும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருப்பதால் பயணங்கள் மற்றும் புதிய முயற்சிகளில் வேகம் அதிகரிக்கும். தந்தை தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. ஆன்மீக பயணம் அல்லது கோவில் தரிசனம் சிலருக்கு நடைபெறலாம். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. மிதுன ராசியில் இருக்கும் புதன் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் இருப்பதால் புதிய தொடர்புகள் மற்றும் லாப வாய்ப்புகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் சமூக வட்டாரத்தின் ஆதரவு கிடைக்கும். தகவல் தொடர்பு மற்றும் ஊடகத் துறையில் இருப்பவர்கள் நல்ல வளர்ச்சி காணலாம். மிதுன ராசியில் இருக்கும் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் இருப்பதால் விருப்பங்கள் நிறைவேறும் சூழ்நிலை உருவாகும். நண்பர்கள் மூலம் நன்மை கிடைக்கும். காதல் மற்றும் உறவுகளில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கலை மற்றும் படைப்பாற்றல் துறையினருக்கு இது சிறந்த காலமாக அமையும். கடக ராசியில் இருக்கும் குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருப்பதால் செலவுகள் மற்றும் மன சிந்தனைகள் அதிகரிக்கலாம். வெளிநாடு தொடர்பான முயற்சிகளில் வாய்ப்பு கிடைக்கலாம். ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும். தூக்கக் குறைபாடு மற்றும் உடல் சோர்வில் கவனம் அவசியம். மீன ராசியில் இருக்கும் சனி உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருப்பதால் அட்டம சனி தாக்கம் தொடர்கிறது. எந்த செயலிலும் தாமதம் ஏற்படலாம். உடல் நலம், வாகனம் மற்றும் பண விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. பொறுமையுடன் செயல்பட்டால் பெரிய பாதிப்புகளை தவிர்க்க முடியும். கும்ப ராசியில் இருக்கும் ராகு உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருப்பதால் கூட்டுத் தொழில் மற்றும் திருமண வாழ்க்கையில் கவனம் தேவை. மற்றவர்களை முழுமையாக நம்பி முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது நல்லது. புதிய ஒப்பந்தங்களில் கவனம் அவசியம். உங்கள் ராசியிலேயே இருக்கும் கேது ஆன்மீக சிந்தனை மற்றும் தனிமை விருப்பத்தை அதிகரிக்கிறார். சில நேரங்களில் மற்றவர்கள் உங்களை தவறாக புரிந்து கொள்ளும் சூழ்நிலை வரலாம். அமைதியாக செயல்பட்டால் மற்றும் ஆன்மீக நம்பிக்கை உங்களுக்கு பாதுகாப்பாக அமையும். அவசர முடிவுகளை தவிர்த்து திட்டமிட்டு செயல்பட்டால் முன்னேற்றம் கிடைக்கும். பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் அல்லது சூரிய நாராயணரை வழிபடுங்கள். சனிக்கிழமையில் எண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை பிரார்த்திக்கலாம். ஓம் ஹ்ரீம் சூர்யாய நம மற்றும் ஓம் சனீஸ்வராய நம மந்திரங்களை ஜபிக்கலாம். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ல பதிவு செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு மிகப்பெரிய பலம்.